ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்க எங்கடா இங்கே நடந்து போனோம் அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மாவோட மைண்ட் வாய்ஸ் அப்படி தான் இருந்தது. நாங்கள் கெட்கோவில் ஒரு கார் புக் பண்ணியிருந்தோம். அந்த கார் எங்கேன்னு தேடுறதுக்காட்டி போதும்னு நினச்சி தேடி கண்டுபிடிச்சோம். ஆன்லைனில் புக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு டனல் வழியாக பாஸ் பை பண்ணி வேறு பக்கம் போயிட்டு சிங்கப்பூரில் வந்து என்னை ஆச்சரியப்படுத்த விஷயம் என்னென்னா, இங்கே வந்து மிட் நைட் எப்போவுமே 24 ஹவர்ஸுமே சிக்னல்ஸு டிராஃபிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க ரூல்ஸை. பஸ்ஸு வந்து சிங்கப்பூரில் வந்து அன்டைமுக்கு மேலேயும் கிடைக்கும். இந்த இஆர்பின்னு இருக்குல்ல இந்த இடத்துல, அங்கே அது வந்து என்னென்னா எலக்ட்ரிக் ரோட் பேமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம். என்னென்னா நம்ம ஊரில் வந்து டோல் கேட்டில் போய் நின்று பே பண்ணுற மாதிரி வருதுல்ல, அதெல்லாம் இந்த இடத்துல வந்து சிம்பிளாக இந்த மாதிரி அப்படியே ஒரு பாஸ் பை பண்ணும் போதே எடுத்துக்குவாங்க. இந்த நான் சொன்னேன்ல பஸ்ஸு, நான் பஸ்ஸு இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு நான் இங்கே கிளம்புன ஒரு விஷயம், மெயின் விஷயமே நாங்கள் அப்படியே சுற்றிட்டு ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்லாம் போயிட்டு அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் சிங்கப்பூரை நைட் வியூவில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டதுனால போனோம். அங்கே பெரிய பெரிய பில்டிங்ஸு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் முடிஞ்சால் ஒரு தடவையாவது வந்து பார்த்துட்டு போங்க. கெட்கோவில் வந்து கார் வந்து டாக்ஸி புக் பண்ணுற அளவு தான். ஒரு 1 hour 2 hourக்கு மேலே நம்ம எவ்வளோ நேரம்னாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் காரை. டைமிங்க்கு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் நம்ம எடுக்க முடியும். அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட் டே லீவுன்றதுனால அப்பா எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. நம்ம செல்ஃப் டிரைவ் தான் பண்ணிக்கணும். வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய ஸ்டாப்ஸு அதெல்லாம் அவங்க ஆஃபர் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து இங்கே பாருங்கள், டுரியன் பில்டிங் இருக்கா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே அந்த மெரினா பே சாண்ட்ஸு இதெல்லாம் இருக்கும். டுரியன் பில்டிங் செம்மையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதை உள்ளார இருக்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சுது. அந்தளவுக்கு கிளியராக இருந்தது. அந்த இடத்துல நிறைய பில்டிங்ஸ் இன்னும் நான் நிறைய பார்த்தேன். இப்போ வந்து நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னு சொன்னால் சுற்றி பார்க்க போகிறோம் சிங்கப்பூரை. அன்றைக்கி ஃபுல்லாகவே எங்கள் அப்பா எங்களை சிங்கப்பூர் ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டாங்க. அதுதான் எனக்கு செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. எப்புட்றா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ரெட் சிக்னல் விழுந்திருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து கார்டன்ஸ் பை த பே. அந்த இடத்துல லைட்டாக உங்களுக்கு ராட்டினம் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து கார்டன்ஸ், இது வந்து மெரினா பே சாண்ட் பில்டிங்கு. செம்ம பெருசாக அழகாக இருந்ததுங்க. அந்த பில்டிங்கெல்லாம் நான் என் வாழ்க்கையில் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. க்ரீன் லைட் இருக்கிறதுனால தான் போகிறோம், இல்லைனா இன்னும் வெயிட் பண்ணி தான் போகணும். இந்த இடத்துல ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா நம்மளோட லைசன்ஸை கட் பண்ணிடுவாங்க. சிங்கப்பூரில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. இதே இப்போ நீங்கள் ஒரு லெஃப்ட் எடுக்கணுன்னா அதுக்கு தனி லேன் போட்டு வச்சுருப்பாங்க, அங்கே போகணும். நேராக போகணுன்னா அதுக்கு தனி லேன் இருக்கும், அதில் போகணும். ரைட் எடுக்கணுன்னா அதுக்கு தனி லேன் இருக்கும், அதில் போகணும். இப்போ வந்து ரெட் சிக்னல் இருக்கா, இல்லை ரைட் போகணுங்கிறவங்களுக்கு வந்து ரெட் சிக்னலு, நேராக போகிறவங்களுக்கு க்ரீன் சிக்னல் இருக்குது. அதனால நம்ம போகலாம். ரெண்டுத்துக்கும் தனித்தனி சிக்னலு. லெஃப்ட்டு மட்டும் ஃப்ரீ லெஃப்ட்டு, அதுக்கு தனி பாத்வே இருக்கும். இப்போ வந்து ஏதாவது ஒன்று வேலை செய்யாமல் போச்சு சிக்னல் அப்படின்னா உடனே வந்து சரி பண்ண ஆள் வந்துடுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆரஞ்சு கலர் லைட்டை போட்டு விட்ருவாங்க. அது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு மீனிங் என்னன்னா, இங்கே வந்து அதுக்கு மீனிங் வந்து பார்த்து நீங்களாக போய்க்கோங்க அப்படின்றது தான் அர்த்தம்.